கேமராவுக்கு முன்னால புத்தளம் மாவட்டத்தின் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் என்னை கொலை செய்வதாக நாங்க வெளியில காய்ச்சிக்கிட்டு இருந்த நேரம் அவர் தான் நான் எங்களை வந்து எப்படி குடு அப்படின்றாரு. ஆனா கேட்கப்பட்ட கேள்விகள் சபாநாயகர் அவர்களே என்னை கொலை செய்வேன் என்று சொல்லி கேமராக்கு நேர முன்னால கண்டீன்ல கேமராக்கு நேர முன்னால மமவா மரலதானுவான்னு சொல்லி எனக்கு நேரம் சொல்லி இருக்கிற தயவு செய்து அந்த கேமராவை எடுத்து ரெக்கார்டிங் எடுத்து இன்கொயரியை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சாகிறதுக்கு பயம் இல்லை. ஆனால் ஒரு கேள்வியை கேட்டது வாக்களிச்சு அனுப்பிக்கிறது இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நலவு செய்யறது. அந்த அடிப்படையில் புத்தளம் தொகுதியில் வாழ்ற அனைத்தின மக்களும் எங்களுக்கு வாக்களிச்சு புத்தளம் தொகுதிக்கான நலவசையை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் புத்தளம் வைத்தியசாலையை தரம் உயர்த்தி தருமாறு எங்கள்ட அதிகாரி ஜனாதிபதி அவங்கள்ட்டையும் எங்கள்ட அமைச்சர்கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். என் பேரை சொல்லிக்கிறாங்க. அதை நாங்க கேட்டிக்கிறோம். அதுக்கு எங்கிட்ட அதிகாரி ஜனாதிபதி அவங்களும் அமைச்சர் அவங்களும் அதை செஞ்சு தரதாக சொல்லிக்கிறாங்க. அதுக்காக இங்க இந்த உயர்ந்த சபையை பொய் சொல்லி நாங்க பொய் சொன்னதாக நாங்க போர்டை போட்டு கேட்டோன்னு சொல்லி பொய் சொல்றாங்க. நாங்க போர்டு போட்டு கேட்க இங்க வரையில. அதுக்காக இங்க யாரையும் வந்து பயமுறுத்தவும் நாங்க இங்க வரையில. நாங்க வெளியில காய்ச்சிக்கிட்டு இருந்த நேரம் அவர் தான் நான் எங்களை வந்து எப்படி குடு அப்படின்றாரு. ஆனா கேட்கப்பட்ட கேள்விகள் சரியாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. இந்த சபையை இந்த உயர்ந்த சபையில இங்க மக்களை இங்க உள்ள ஆக்களை அதிகௌரவம் பத்தி பேசுறதுக்கு இங்க நாங்க வரையில்லை. இங்க மத்தாக்களை பத்தி சும்மா தனிப்பட்ட முறையில தாக்குறதுக்கும் இங்க வரையில்லை. அவர் சொன்ன பொய் வந்து நாங்க போர்டை போட்டு கேட்டதாக சொல்றாரு. நாங்க போர்டு போட்டு கேட்க இல்ல, நாங்க எங்கட வைத்தியசாலையை தயமுறுத்தி கேட்டுக்கிறோம். அதுக்கு எங்கட ஜனாதிபதியும் எங்கட அமைச்சரும் அதுக்கான உத்தரவு தந்திக்கிறாங்க. அந்த வேலையை நாங்க இன்ஷா அல்லாஹ் செய்வோம். இதை நாங்க உறுதியாக குறிக்கிறோம். இங்க யாரையும் நாங்க பயங்காட்ட வர இல்லை. பயங்காட்டுறதுக்கு இங்க வர வந்து தேவையும் இல்லை. Yes, Honorable Archana Ramanathan, you're on your feet. Used to speak in this Honorable August chamber with the points. Without any point, I don't speak. Sir, 92 point of order එක මේ සභාව ඇතුළේ කවුරු හරි නම කියලා කතා කරලා තිබ්බාන සර් එයා එතුමා ඒ වෙලාවේ නැත්තම් එතුමා ගිහලා ආපහු අවසර අරගන්න ඕන ඔබතුමාට. ඔබතුමාට අවසර අරන් තියනවාද මේකට? නෑ ඒක සර් ස්ටෑන්ඩින් if we are doing with a standing order we have to work with a standing order sir. එහෙම නැත්තම් standing order නැත්තම් එතුමා විල නගිටලා යාගේ ප්‍රකාශය කරන්න පුළුවන් නම් විනාඩි එකමාරක් ඒක හැමෝටම සමාන වෙන්න ඕනේ sir. දෙවෙනි එකක් තමයි මේ parliament Honorable Archana, he stood up and asked my permission that he wants right. Second thing sir, parliament privilege එක sir precinct එක ඇතුලේ within the parliament precinct if somebody is harassing or threatening one parliament member should be arrested. මේ පාර්ලිමේන්ත මේක තියෙනවා මම ෆයිල්ම කියන්නස්ස මේක ඕනනම් මේක තියෙනවා පාර්ලිමේන්ත ප්‍රිවිලේජ් ඇක්ට් එකේ 27 1 2 3 ඒක පැහැදිලිම තියෙනවා කවුරු හරි මේ සෙක්ෂන් B එකේ ඔෆෙන්ස් එකක් කරලා තියෙනවා නම් parliament has no right to conclude or inquire. This is a severe threat to my life. So එතුමාව අරස් කරන්න ඕනේ දැන්. හැබැයි මට විශ්වාසයක් නැහැ ඔයගොල්ලෝ අරස් කරනවා කියලා. මම මේ අද CID එකේ කම්ප්ලේන්ට් දාලා වැඩකුත් නැහැ. These things should not be investigated. මෙතුමා මට කිව්වා ඔබතුමා මරලා දානවා පුත්තලම ආවුත් කියලා. එතකොට බලන්නකො මේ කතා ස්පීකර් give ear to what I want to say. Now you have raised issue there. That's a matter of privilege for you and yes, so you could raise it as a matter of privilege and take it up tomorrow morning. Thank you. Okay, Honorable Faisal, can we proceed with